உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 1989 மார்ச் 15 மார்ச் 16ஆம் தேதி செய்தித்தாள்களில், அன்றைய செய்தித்தாள்களில், இப்போ இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் கிடையாது, நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பரை. அதில் தலைப்புச் செய்தி என்ன வந்ததுன்னா, உடைந்தது கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி, கிழிந்தது ஜெயலலிதாவின் சேலை அப்படின்னு. அன்னைக்கு முன்னாள் சட்டசபையில் அப்படி ஒரு அமளி துமளி, பெரும் பிரச்சனையாச்சு. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தலைவி, அப்புறமா இந்தியில ஒரு படத்துல, இதெல்லாம் கூட அந்த காட்சி இருக்கும். அது அப்ப என்னன்னா, எதிர்கட்சியாக அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறது, ஆளுங்கட்சியாக திமுக அரசு இருக்குது, கருணாநிதி அவர்கள் தான் முதல்வர். அப்ப பட்ஜெட் கூட்டத்தோடு தான் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வராங்க ஜெயலலிதா அவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய டெலிபோன் ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் அப்ப செல்போன் கிடையாது, லேண்ட்லைன் தான். அந்த லேண்ட்லைன்ல தொடர்ச்சியாக என்னுடைய டெலிபோன் உளவுத்துறையால், அப்பொழுது காவல்துறையால் ஒட்டு கேட்கப்படுகிறது. நான் என்ன பேசுறேன்ட்ட மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்ற அந்த விவாதம் அப்படியே அமளி துமளியாக மாறுகிறது. அப்பொழுது அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை பிடித்து எடுத்ததாக, கிழித்ததாக பெரிய விஷயமாடுது. வெளியே பேசுறாங்க, பெரிய பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. டக்குன்னு என்னுடைய மூக்கு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க அப்படின்னு முதல்வர் கருணாநிதி ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு பெரிய இதுவாகிடுது. பத்திரிகை எல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயலலிதாவுக்கு ஆதரவான பத்திரிகை எல்லாம் கூட துரியோதன் இல்ல துச்சாதன் மாறி விட்டாரா துரைமுருகன் அப்படின்ற தலைப்பெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சட்டசபை என்ன சட்டசபை? ஒரு பெண்ணான நான் தனியால அங்க மாட்டிக்கிட்டு நான் முடிச்ச மொழி இருக்குது, எப்படி அது அப்படின்னு பெரிய விஷயமா மாறுது. அனுதாபங்கள் முழுக்க ஜெயலலிதா அவர்கள் மீது சேர்த்துருது. பயங்கரமான பிரச்சனையா மாறுது. இந்த மாதிரியான சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்கள்லாம் கிடையாது. அப்போ அப்படியே பேப்பர்ல வர 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 முன்னும் கேட்டா அப்பொழுதைய புலனாய்வு பத்திரிகைலாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறுது. அப்படியே எலெக்ஷன் வருது, வெற்றி பெறாங்க ஜெயலலிதா அவர்கள். 2003 அதிமுக அரசு இதே போல சட்டப்பேரவை கூட்டம். அப்ப என்ன சொல்றாரு துரைமுருகன் அவர்கள், அவங்க சேலையை பிடிச்ச நான் இழுக்கவே இல்லைன்றாரு, நான் அது மாதிரி கிழிக்கவே இல்லைன்றாரு. இல்லைங்க, நீங்க கிழிச்சிங்க, இழுத்தீங்க, இதுதான் உண்மை. நான் ஒரு பெண்ணா மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு மான் மாதிரி அத்தனை நரிகளும் விலங்குகளும் சேர்ந்து என்ன இது பண்ண மாதிரி என்ன ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்பவே இதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா கூட தமிழக மக்கள் எப்பவுமே பெண்கள் மீதான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் கவனமாவாங்க. இல்லைங்க, இவங்க பண்ணக்கூடியவங்க தாங்க, திமுக பண்ணக்கூடியவங்க தான். அப்புறமா புலனாய்வு ஜூனியர் விடன் மாதிரி பத்திரிகைகள், நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள்லாம் அது ஒரு ஆர்டிக்கலா வருது. ஒரு ஆட்சி மாற்றமே அதனால் நிகழ்ந்தது. அப்படி இந்த சட்டசபையில் பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. 2017 கூட எடப்பாடி கவர்மெண்ட் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விவாதம் ஒன்று வருது. அப்போ சபாநாயகர் தனபால், அது திமுக உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும். ஆமாம், சபாநாயகர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. திமுக எம்எல்ஏக்கள்லாம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும், மெஜாரிட்டியை நிரூபிச்சு ஆகணும்னு சொல்லி அந்த மைக்கெல்லாம் துக்குநூறா அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்ப சபாநாயகருடைய டேபிள் மேலே ஏறிடுறாங்க, அவருடைய மைக்கும் பிடுங்கி எரியப்படுகிறது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சட்டசபையில் நிறைய இதெல்லாம் நடந்திருக்குது. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைய புதியவர்கள் அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் இருந்திருக்காது. ஒன்று படிச்சிருப்பாங்க, ஒன்று கேள்விப்பட்டிருப்பாங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உள்ள இருக்கிற சட்டப்பேரவை உள்ள இருக்கிற பணியாளர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இடையில தண்ணி கொண்டு வைக்கிறாங்க பேசுறவங்களுக்கு. அப்ப தேமுதிக அவனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணி டம்ளர் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கறத விட ஒரு கண்ணாடி ஜெக்கில் அந்த ஒவ்வொரு உறுப்பினர் முன்னாடியும் அதை வச்சுட்டு ஒரு டம்ளரை வச்சுட்டா அவங்க தேவைப்போ ஊற்றி குடிச்சுப்பாங்க. இதுக்கே போயிட்டு இருக்கணும், டிஸ்டர்ப் ஆகுது எங்களுக்கு
அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஓபிஎஸ் எழுந்து சொல்றாரு, வந்து அப்படிலாம் வைக்க முடியாது, வச்சா ஏதாவது அமளி துமளி ஆச்சுன்னா அந்த கண்ணாடி ஜாரை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஆகும் நிலைமை அப்படின்னு சொன்னோடனே மொத்த பேர் சிரிக்கிறாங்க. நான் சொல்றதுன்னா அத்தனை பேரும் புதியவர்கள். ஒரு என்ன சொல்ற, ஒரு இறுக்கமா இருந்த அந்த சட்டசபை இன்னைக்கு, அதுவும் இறுக்கமா இருந்ததுக்கான காரணம்னா காலையிலேயே வந்து முதல்வர் ஜோசப் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு மரியாதையா எழுந்து வணக்கம் சபாநாயகர் சொல்லியிருந்தாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொன்னாரு. அது மரபு. ஒரு பிறந்த நாளுக்கு யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தா கூட ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பரிசு வாங்கி கொடுப்பாங்க, இது பண்ணாரு. ஆனா காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, மேகதாது அணை சம்பந்தமா எங்களை பேச வைக்கணும், நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்போது சபாநாயகர் இருங்க இருங்க, ஜேடிசி பிரபாகர் என்ன சொல்றாரு, இருங்க நான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் போது, அதெல்லாம் கிடையாதுங்க, இப்பதாங்க நாங்க பேசி ஆகணும், ஒரு முடிவு பண்ணியாச்சு, வந்து இப்பதாங்க பேசி ஆகணும், எங்களுக்கு வாய்ப்பு தரீங்களா இல்லையா அப்படின்னு தொடர்ச்சியா அவரை பேச விடாமல் இருந்தோம்னா ரொம்ப பொறுமையா சொல்றாரு, இருங்க இருங்க இருங்கன்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இபிஎஸ்க்கு வந்து ஒரு பக்கம் என்னடா நம்ம கட்சியை வந்து அப்படியே வலிச்சுன்னு போயிட்டாங்களே, அப்படி சங்கிலி போட்டு கட்டி தர தர தரன்னு அந்த பக்கம் எடுத்து போயிட்டாங்களே. ஏன் பாருங்க, வந்து அதிமுக ஒரு கட்சியில இருந்த அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட அந்த கூடாரம் காலின்ற அளவுக்கு ஃபுல்லா பனையூர்ல டெய்லி அவ்வளவு கூட்டம். கடந்த சனிக்கிழமை கூட பாத்தீங்கன்னா 2800 பேர் போய் சேர்ந்திருக்காங்க. வந்து அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 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 ஆதங்கம். ஆனா அதிமுக தரப்புல இருந்து அவங்க வெளியே வந்தவர்கள் கொத்து கொத்தா வெளியே வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க. ரெண்டாவது, இந்த திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒரு விஷயம் வந்தது இல்லைங்களா வெளியே, அல்ல அதிமுக சேர்ந்த பல பேர் அப்செட் ஆயிட்டாங்க, பல பேர் அப்செட் ஆயிட்டாங்க. ஏனால் திமுகவினால் நாங்கள் பட்ட துன்பங்கள் எவ்வளோ, நாங்கள் பட்ட அவமானங்கள் எவ்வளோ, நாங்கள் பட்ட அடிகள் எவ்வளோ, அதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? எதுக்கு ஆரம்பிச்சாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்? உங்களுக்குள்ள ஒரு கை கொடுத்துக்கிட்டு ஒரு ரகசிய உடன்பாடிக்கா? எப்படி எதிர் முதலமா இருந்தோம் நம்ம வந்து இந்த மக்களை ஏமாத்துறதுக்கா? அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, காரி துப்புவாங்கல்ல. தாவேக்கான ஒரு கவர்மெண்ட், தாவேக்கான ஒரு அரசாங்கத்தை, விஜய் என்கின்ற ஒருவரை இன்னைக்கு இளைஞர்கள் சேர்ந்து, முக்கியமாக இளைஞர்கள் பெண்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள 1,70,70,00,000 பேர் வாக்காளர்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, 35%. அப்படி இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் உங்களால பொறுத்துக்க முடியலன்னு போது நீங்க எதிரியா இருக்க நீங்க கூட்டு சேர்ந்துப்பீங்கன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம், மக்களை முட்டாளாக்குற ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு வெறுப்புணர்வை காட்டும் விஷயமாக கடந்த 10 ஆண்டுகளாக எந்த வெற்றியும் இல்ல, கட்சியிலே ஒரு கரிஷ்மாவே இல்ல அப்படின்ற ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இங்க வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு இந்த கட்சியை எது தாவேக்காவை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க பதவிக்கு வந்தாங்களா, ஆசைக்கு வந்தாங்களா, இதுக்கப்புறம் தெரிய வந்து. ஆனா ஒரு கட்சி காலி பண்ணிட்டாங்க, அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் காலையில வெளிநடப்பு செஞ்சிட்டார் இபிஎஸ். வெளிநடப்பு செஞ்ச பிறகு ஒரு மாதிரி இறுக்கமா இருந்த விவாதம் நடந்தது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஸ்பீச் கொடுத்த உடனே, ஓபிஎஸ் பேசின உடனே தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட அனுபவம், இதற்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்துடைய வெளிப்பாடு தான் அவர் இப்படி ஒரு பேச்சு பேசுறோம்னா எல்லாரும் குபீர்னு சிரிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் மௌனமாக இருந்த, ஏன்னா அதான் சொல்றாங்க, வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் உடனே அவரே வெடிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். வந்து நீங்க ஜெயலலிதா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமா பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கள் கட்சிக்காரர்கள், அவர்கள் கட்சி உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் ஏதாவது பேசி ஒரு எதிர்கட்சியை ஒரு நோஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த கர்ச்சிப் அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிப்பாங்க, வந்து குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க சில சமயத்தில். அப்படி ஒரு சிரிப்பு தான் இன்னைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார். அப்படி போயிட்டு இருந்த ஒரு சட்டசபை அப்படி ஒரு கலகலப்பா அவங்களே கூட சொல்லியிருந்தாங்க, பிரேமலதா அவர்களே கூட சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து முதல்வரோட பிறந்த நாள், வந்தவுடனே ஒரு இறுக்கமா இருக்கணுமா, வந்தவுடனே வெளிநடப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு ஜாலியா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இதை பேசணும்னு சொல்லி, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது. ஆனா அதன் பிறகு தொடர்ந்த விவாதங்கள், ஏன்னா டிபிகே வந்து இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கத்துக்குட்டி ரீல்ஸ் ஆட்சி நடத்துறாங்க. இவங்கெல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டினவங்க, பிளாக்ல டிக்கெட் வித்தவர்கள், இவங்கெல்லாம் கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணவங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் எங்க தெரிய போகுது, அரசியல் ஞானம்னா என்னன்னு இவங்களுக்குலாம் தெரியுமா? இவங்கெல்லாம் தெரியாதனமா எந்த எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் சும்மா போய் வந்து கேமரா எடுத்து போய் ரீல்ஸ் போடுற மாதிரி, ரீல்ஸ் போடுறதுக்காக தான் மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்றது, அம்மா உணவகத்தில் போயிட்டு ரைடு விடுறது, இது பூரா அவ்வளவுதான். இப்ப கூட யாரோ ஒருத்தர் வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் அம்மா உணவகத்துல எங்கேயா தோசை போடுறாங்க, கடையில இருந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து தோசையை சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதே வேளையில இந்த அமைச்சர்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எதிர்கட்சியான திமுகவை, ஏன்னா 70 வருடம் அரசியல் பழம் தின்னு கொட்டைப்பட்டவர்கள், 70 வருடம் அவங்களுக்கு, இவங்களை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பாக அறநிலைத்துறை அந்த விவாதம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பிரமாதமான ஒரு ஸ்பீச்சுங்க வந்து, ஒரு நிதானமா கரெக்டான ஒரு பதில நிறைய பேர் பாராட்டினாங்க. குன்னூர் ஒரு ஊர், ஊட்டியில் இருக்கிற ஒரு ஊர் குன்னூர், அதிகபட்சமா எவ்வளவு மக்கள் இருக்க போறாங்க, அங்க இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே கிடையாதுங்க. பிள்ளையார் கோயில் தெருன்னு எங்க இருந்த ஊர்ல போனாலும் அந்த தெரு இருக்கும். காந்தி தெருன்னு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பிள்ளையார் கோயில் தெரு எங்க வேணாலும் இருக்கும். அப்படி குன்னூர்ல பிள்ளையார் கோயில் இருக்கிற அந்த கோவிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவதற்காக 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாய் கோவில் நிதியில் இருந்து எடுத்தியா செலவு பண்ணீங்க அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சர் கேட்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கோவிலுக்கு 500 பேர் தான் வருவாங்க. எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுங்க. திருப்பதி மாதிரி ஆயிப்போச்சுங்க திருச்செந்தூர். பல வெளிநாடுகள்ல இருந்து வராங்க வந்து. ஏன்னா செவ்வாய் ஸ்தலம், முருகன் மீது அப்படி ஒரு பக்தி ஆயிப்போச்சு. வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. சிவகார்த்திகேயன் தொடங்கி யோகி பாபுல இருந்து அத்தனை ஆளுமைகள், திரையாளுமைகள் அங்க போறாங்க வந்து, போயிருக்காங்க. அப்படியாப்பட்ட கோவில்ல ஒரு அடிப்படை வசதி இல்ல, ஒரு சரியான பார்க்கிங் வசதி இல்ல. பார்க்கிங் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார் பார்க்கிங் வசதி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல. பழனி கோவில்ல கழிப்பறை வசதி இல்லைன்றாங்க. முருகன் கோயில் அந்த பகுதியில் சுத்தி வந்து வெளியே வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, தாங்க முடியல நாத்தம். போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க வந்து. திருத்தணி முருகன் கோயில்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த திருப்பரங்குன்றத்துல தொட்டதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பிரசித்தி பெற்ற இவ்வளவு ஸ்தலங்கள்ல அடிப்படை வசதிகளே நீங்க இது வரைக்கும் செய்யல. போன ஆட்சியில குன்னூர்ன்ற ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையார் கோயில், இப்ப நீங்க பிள்ளையார் கோயில்ல கூட பிரபலமான பிள்ளையார் கோயில் இருக்குது, பிள்ளையார்பட்டி. இன்னைக்கு கட்டுக்கணக்காத கூட்டம் வரும். பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர், நீங்க எப்ப போனாலும் கூட்டம் இருக்கும், எவ்வளவு பிள்ளையார் கோயில் இருந்தாலும். ஆனா இந்த பிள்ளையார் கோயில் என்ன பிரசித்தி, 500 பேர் தான் வராங்க. அதுக்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங்? அதுவும் கோவில் நிதியில இருந்து ஏன் இந்த 10 கோடியை செலவு பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே நகராட்சிக்கு வந்து அது குத்தகை பேசப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அதற்கு பதில் சொல்ல முடியாம என்னன்னோ சொல்றாரு. இது ஒரு சுற்றுலாத்துறை, இந்த சுற்றுலாவுக்கு வரவங்க கார் பார்க்கிங், சுற்றுலாவுக்கு வரவங்களுக்கு கார் பார்க்கிங் எங்க வேணாலும் செஞ்சு கொடுக்கலாமே. குன்னூர்னா அவ்வளவு நெருக்கடியான ஏரியாவா? அவ்வளவு என்ன இடமா இல்லாம இருக்குது. இப்ப மெட்ரா சென்னையில கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்க, இங்க இடம் இல்லை. இப்ப பாண்டி பஜார்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குது, அடுக்கடுக்கா இருக்குது வந்து. காரணம் என்னன்னா டி நகர் ஒரு நெருக்கடியான ஏரியா, இடம் கிடையாது. அங்க உண்மையிலே வச்சது சரியான ஒரு விஷயம் தான். அப்படி இருந்தா ரைட்டு. குன்னூர்ல எதுக்குங்க அப்படின்ற எதிர்மறையான கேள்விக்கெல்லாம் சரியான ஒரு பதில வந்து பிரமாதமா சொல்லியிருந்தார் வந்து ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர். அவர் அந்த பதில் தாங்க வேணும். என்னன்னா அவர் ஆய்வு பண்ண போகும்போது முறுக்கு பாக்கெட் எடுத்து பார்க்கிறாரு, அதிரச பாக்கெட் வந்து மோந்து பார்க்கிறாரு. அப்புறம் பக்தர்களோட நின்று கியூல போய் நின்று தரிசனத்துக்கு பிளாக்ல டிக்கெட் இது பண்றவன போய் கையங்கலமா பிடிக்கிறாரு, ரீல்ஸ் எடுக்கிறாரு. இப்படி எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாலும் வராருப்பா அந்த அமைச்சர், நல்ல விதமா பண்றாருப்பா. கோவில்ல அறநிலைத்துறையில் ஒவ்வொரு கோவிலையும் அவ்வளவு வருமானம் வருதுங்க. அந்த வருமானத்தை கோவிலுக்கு பயன்படுத்துங்க, ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க அப்படின்னு. அது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஒவ்வொரு அறநிலைத்துறை சார்பாக 12 தெரியல கல்லூரிகள் ஆரம்பிச்சோம், அந்த கல்லூரிகள் தொடருமா அப்படின்னு. அது ரமேஷ் என்ன சொல்றாரு, அறநிலைத்துறை அமைச்சர், ரைட்டுங்க, பழனியில சித்தா கல்லூரி ஒன்றிய அரசு நாங்க நிதி தரோம்னு சொன்னாங்க, ஆனா நீங்க ஏத்துக்கவே அந்த சித்தா கல்லூரியை வரல, என்ன ஆயிடுச்சு, நாங்க கொண்டு வர போறோம். இது தாங்க. ஏன்னா நீங்க தற்கூரி அணில்கள் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, பிரமாதமான ஒரு எதிர்வினையை இது பண்ணிட்டு இருக்காங்க.
குறிப்பா கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், நீங்க ஸ்டிக்கர் இது அப்புறமா வந்து ரீல்ஸ் இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க உங்க லேப்டாப்ல அப்பொழுதைய முதல்வருடைய படம் தானே போட்டு வச்சிருந்தீங்க. அது எங்க பசங்க வந்து அந்த இங்க் இதுவை வச்சு அழிச்சு விட்டாங்க. அதெல்லாம் தாண்டி போதை என்கின்ற ஒரு விஷயம் வந்து பரவி கிடந்தது. பையில திறந்தா பாட புத்தகத்தோடு சேர்ந்து போதை இருந்தது. அதை நாங்க படிப்படியா ஒழிச்சிட்டு வரோம், கம்ப்ளீட்டா ஒழிச்சிடுவோம். அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி இப்ப என்னன்னா இந்த ஃபீஸ் கேரட் திருடுறவங்க வந்து அதிகமாயிட்டாங்க. இந்த சோபா மாடல் அரசுன்றீங்க வந்து ஏங்க அவங்க சொந்த இதுல வாங்கின சோபாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நாங்க வந்து முதல்வர் வராதுக்காக வாடகைக்கு தான், சொந்தமா கூட வாங்கல, வாடகைக்கு வாங்கி வந்த சோபாங்க. அது ஏங்க சோபாக்குள்ள யாராவது வச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பா மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு இந்த டிரான்ஸ்பார்மர்ல டெண்டர் எடுத்ததுல சரியான கேள்வி கேட்கிறார். ஏற்கனவே ஒரு 10 ரூபாய் விஷயம் அது இன்னும் போயிட்டு இருக்கு, அதுக்கான இது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்க்கு எங்க போச்சு, மிக முக்கியமான கேள்வி. நிர்மல்குமார் என்ன கேட்கிறார் அமைச்சர், ஆர்டிஸ்க்கு எங்க போச்சு, இவ்வளவு டெண்டர் கொடுத்தீங்களே அந்த டிரான்ஸ்பார்மர், அதெல்லாம் என்ன கணக்கு, அதை சொல்லுங்கன்ட்டு. இன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து புது அமைச்சர்களா, புது எம்எல்ஏக்களா, இவங்களை ஏன்பா நீங்க வந்து தற்கூறிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களால் தாங்க முடியலையா அப்படின்னு. எங்க விவசாய போராட்டத்துக்கு தடியடி நடந்திருக்குது. அதுக்கு வந்து இனி ஜென்மத்தில் விவசாயாவே பறக்கவே கூடாது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றாரு. கடந்த ஆட்சியில் அதே விவசாயிகள் மேல் தான் வந்து நீங்க குண்டர் சட்டம் போட்டீங்க. ரிப்பன் பில்டிங் எதிர்க்க அந்த தூய்மை பணியாளர்கள் பாவங்க, அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த மழையிலையும் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க முடியல, உங்களால பார்க்க விருப்பப்படல. கூலி படத்தை வந்து ப்ரீவியூ ஷோ பார்க்க போயிருந்தீங்க. இதெல்லாம் அடுக்கடுக்காக இன்னும் அடுக்கிட்டே போறாங்க வந்து. ஏன்னா நீங்க தாவேகா எம்எல்ஏக்கள், தாவேகா மினிஸ்டர்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் தகுந்த ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் வரும்னு. அது மேல் மடியில் கனம் இல்லை. இந்த சட்டசபை கூட்டத்தை உண்மையிலே டிவிகே அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் குறிப்பாக அமைச்சர்கள் தெரிக்க விட்டுட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு. அதுக்குதான் அவங்க தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பேசி அந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு ஆட்சி நடத்திட்டீங்க, ஒண்ணுமே பண்ணல. இப்ப எங்க முதல்வர் பேசாமலே இருக்காங்க, ஆனா எல்லாமே நடக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.